ஹாய், இப்போ வந்து சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் பற்ற வச்சுருக்குறோம், கடாய் வச்சுருக்குறோம், எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே பட்டை லவங்க ஏலக்காய் சோம்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டுட்டு எல்லாத்தையும் வதக்கிடலாம். நல்லா ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரலாம் வதக்கிக்கலாம். கூடவே பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு வதங்கிச்சு. இஞ்சி பூண்டு வதங்கிட்டோன்னா தக்காளி போட்டு நல்லா வதங்கிட்டோம். இது சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி இந்த மாதிரி வதங்கினா போதும். இப்போ கழுவி வச்சுக்கிற சிக்கனை நான் இதில் போட்டுறேன். கழுவி வச்சுக்கிற சிக்கனை இதில் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். இப்போது தேவையான அளவு மிளகாத்தூள் போட போகிறோம். இது வீட்டில் அரைச்சது மிளகாத்தூள். நாங்கள் எல்லாமே இந்த மிளகாத்தூளை தான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம். அதனால் நாங்கள் எல்லாத்துக்குமே இதை தான் யூஸ் பண்ணுறோம். இது மிளகாத்தூள் போட்டாச்சு. பச்சை மிளகா போட்டிருக்குறோம். அதனால் காரத்துக்கு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இது கூடவே மஞ்சள் போட போகிறோம். இது கூடவே மஞ்சள் போட போகிறோம். அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் ஊற்ற போகிறதில்ல. ஏன்னா இதில் இருக்கிற தண்ணியிலே கொஞ்சம் வேகும். லாஸ்ட்டில் இதுக்கு முக்கியமானது ஒன்று போட போகிறேன். அது என்னன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கொதிக்குது. இந்த மாதிரி கொதிக்கிற டைமில் நம்ம மொச்சக்காயை போட போகிறோம். பச்சை மொச்சக்காய். இது பச்சை மொச்சக்காய் உரிச்சு வச்சுருக்குறோம். இதை போட்டுக்கலாம் சிக்கனில். ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக கூட இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். மொச்சக்காவை போட்டு சிக்கனில் போட்டு செஞ்சு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது மொச்சக்காவை இதில் போட்டுட்டு மொச்சை கொட்டை. இது பச்சை மொச்சை. இது ஏன்னா காய் வச்சு இதெல்லாம் போட்டால் நல்லா இருக்காது. அதனால் பச்சை மொச்சை உரிச்சு வச்சுட்டு அதை போட்டுருக்குறோம். இதை பாருங்கள், இந்த மாதிரி கொதிக்கிற டைமில் தான் அது போடணும். போட்டுட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்மில் இருக்கட்டும். தண்ணி எதுவுமே ஊற்ற வேணாம். நான் எதுவுமே தண்ணி ஊற்றலை. ஏன்னா சிக்கன் கழுவி வச்சுருக்கிறோம். அதுலேயே தண்ணி வந்துருக்குது. இந்த தண்ணியே போதும். இதுக்கு தண்ணி நிறைய வேணாம். இது அப்படியே சிம்மில் வேகட்டும். வெந்துட்டு பிறகு காமிக்கிறேன் எப்படி இருக்குது. இப்போது பாருங்கள், சிக்கனும் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதில் மொச்சக்காய் போட்டிருக்கிறேன் பாருங்கள். எல்லாம் நல்லா வெந்துருக்குது. வெந்து நல்லா இருக்குது. இந்த டைமில் போதும். இந்த அளவுக்கு வெந்துருந்து இப்போ கொத்தமல்லி இது மேலே லைட்டாக போட போகிறோம்.
கொத்தமல்லி மேலே போட போகிறோம். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்ட்டு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.